जय पराशक्ति महामाई की जय. நல்லதுமா. கேள்விகள் இருக்கா? சில கேள்விகள் அனுப்பியிருந்தாங்க போன்ல. அது நமஸ்தே அம்பா. அம்மா அந்த கொஸ்டின் நான் கேக்குறேன்பா. அதுதான் கேளுங்கம்மா. அம்பா, அதாவது காயத்ரி மந்திரம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணும்? காயத்ரி மந்திரத்துடைய அந்த சிறப்பு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்கம்பா. 11/8 அன்னைக்கு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஒரு கொஸ்டின் வந்து ரேஸ் ஆயிருக்கம்பா. இப்போ அவங்க கேட்ட சந்தர்ப்பம் வந்து ஆவணியை விட்ட அந்த பௌர்ணமியை ஒட்டி கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டோம். 10 நாள் ஆயிடுச்சு. காயத்ரி சொல்கிறதுக்கு இத்தனை தடவை சொல்லணும், இத்தனை தடவை தான் சொல்லணும், அல்லது இத்தனை தடவை கட்டாயம் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிசந்தியா அப்படின்னு. சந்தியா வேளையில் அது சொல்லணும். இரவும் பகலும் சேர்வதான காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால், அப்புறம் முற்பகலும் பிற்பகலும் சேருகிற உச்சி பொழுதில் சொல்லணும். அப்புறம் பகலும் இரவும் சேருகிற மாலை பொழுதுல மாலை சந்தியால சொல்லணும். காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் சூரியன் தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது வெளிச்சம் வந்துடும், ஆனால் சூரியனுடைய அந்த அந்த வட்டமான அந்த பருதியை நம்ம பார்க்கல, இன்னும் எழும்பல அவன் மேலே. அப்படி இருக்கும்போதே சொல்லிடணுமா காலையில். அப்போ நீங்கள் உங்களுடைய சௌரியம் போல் எத்தனை வேணாலும் சொல்லலாம். ஒரு 3ஆவது மினிமம் 3 முறையாவது சொல்லணும் காயத்ரியை. அதுக்கு மேலே எவ்வளோ முடியுமோ உங்களுடைய கால அவகாசத்தை பொறுத்து. காணாமல் கோணாமல் மத்தியான நேரத்தில் சரியாக உச்சிக்கு மேலே சூரியன் நிற்கிற போது அந்த 12 மணி தருவாக்கி அதை விட்டு இறங்கிடாமல் அதுக்கு முன்னாடி சொல்லிடணுமா அப்படி கரெக்டாக. கோணாமல் காணாமல் கோணாமல் கண்டு மாலை நேரத்தில் அவன் முழுக்கு கீழே விழுந்துடக்கூடாது, இருட்டு வந்துடக்கூடாது. ஆனால் நல்லா இறங்கி அந்த தொழுவானத்தில் நிற்கணும். அந்த நேரத்தில் சூரியனை பார்த்து கொண்டே சொல்லிடணுமா சாயந்தரம். இதுதான் திரிசந்தியாவுக்கான விதி. காணாமல் கோணாமல் கண்டு கொடு. இப்படி சொல்ல முடிஞ்சால் நல்லது. எத்தனை தடவை சொல்கிறோம் அப்படிங்கிறது அவரவருடைய விருப்பம் மற்றும் நேரம் கிடைப்பதை பொறுத்து. காயத்ரி மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதில் இன்னும் கூட நம்ம சுவாமி சித்தாந்த மகாராஜ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குருகுலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாம் வந்து இப்போ பிரார்த்தனையில் தினமும் காலையில் சொல்லிடுறோம் கல்லூரியில் இல்லையா. ஆனால் குருகுல வாசமாக அங்கேயே எல்லாரும் தங்கி இருக்கும்பொழுது சுவாமி இந்த நேரத்தை சரியாக கடைப்பிடிக்கிற மாதிரி காலை பிரார்த்தனையில் சொல்ல வச்சுருவாங்க. மத்தியானம் ஒரு தரம் சாப்பிட போக முன்னாடி சொல்ல வச்சுருவாங்க. அப்புறம் சாயந்தரம் ஒரு தினம் கட்டாயம் பிரார்த்தனை நேரத்துலையும் சொல்லிடுவாங்க. அப்படி திரிசந்தியா அந்த 3 நேரம் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனையில் காயத்ரி இடம்பெறணும் என்பது தான் தாத்பரியம். அது வந்து நாம் பொதுவாக எல்லாரும் கூடி சொல்வது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரார்த்தனையிலே எப்படி வருது, யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. அப்போது அது வந்து கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்ற பிரார்த்தனையாக தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் சேர்ந்து சொல்வது ரொம்ப நல்லது. தனியாகவும் சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் வாய் விட்டு சொன்னாலும் தப்பில்லை. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளேயே சொல்லணும். அதில் விஷயம் என்ன அப்படின்னா, காயத்ரி மந்திரத்தை ஓதும் பொழுது உணர்ச்சியோடு கூடிய சூரியன் இதயத்தில் மிளிர்வதாக பாவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஜடப்பொருள் இல்லை. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒரு ஜடசக்தி அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிடும். நாம் அப்படி சொல்லலை. ஆன்மீகத்தில் அவர்கள் ஜடமல்ல, அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த தெய்வ சக்தியை நினைத்து கொண்டு, அதனால் உணர்வோடு கூடிய உயிரோடு கூடிய சூரியன் இதயத்தில் ஒளிர்வதாக பாவித்து கொண்டு இதை சொல்லணும். அதான் அதில் உயிர்நாடியான விஷயம். அப்படி சொல்லும் பொழுது அவர்களுக்கு சொல்பவர்களுக்கு அறிவு தெளிவு மிக எளிதாக வந்து அமையும். வாழ்க்கையில் அச்சமில்லாமல் தெளிவாக அறிந்து செய்ய வேண்டியது முறையாக செய்யக்கூடிய சக்தி அவர்களுக்கு பிறக்கும். இந்த காயத்ரி மந்திரத்தை பாரதியார் ரொம்ப அழகாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக
இப்படி ஒரு பாடம். இன்னொன்று அவன் எங்கள் அறிவினை ஏற்று நடத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் தூண்டிங்கிறது அந்த பிரச்சோதயாத்துக்கு ரொம்ப சரியான மொழிபெயர்ப்பாக இருக்கும். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை வரேண்யம், அதான் சிறந்த செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி, அதான் தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று பிரார்த்தனையாக இதில் வைக்கின்றார். அழகாக தமிழில் சொல்லியிருக்கிறார் பாரதியார். அவர் வேதமெல்லாம் நல்லா படித்தவர். காசியில் போயிருந்தபோது வேதம் நல்லா படிச்சிருக்கிறார். எல்லாம் தெரியும், பொருளோடு உணர்ந்து சொல்லக்கூடியவர் அவர். அதனால காயத்ரி மந்திரத்தினுடைய சாரத்தை அழகாக கொடுக்கக்கூடியதாக இந்த தமிழ் வடிவத்தை கொடுத்துருக்கிறார். அனுவாதம் மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்துருக்கிறார். அதுல அவங்க வந்து எக்ஸ்பிளைன் அபௌட் காயத்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த ஒரு கேள்விக்கு எல்லாம் சரியா போயிடுமே நேரம். சரி சொல்லிடுறேன், கேட்டுட்டாங்க, சொல்லிடுவோம். ஓம் பூர் புவ சுவஹ. ஓம். இந்த பிரபஞ்சம் என்பது இயற்கை, ஜகத், அது ஒரு இயற்கை. அதில் ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கு. வெட்ட வெளியிலே வான வெளியிலே மிதந்து கொண்டிருக்கிற கோளங்கள் எல்லாம் அப்படியே அசைந்து கொண்டே ஓடிக்கொண்டே சுழன்று கொண்டே இருக்கின்றன. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமும் ஒரு அசைவு இருக்குது. ஜடப்பொருளாக நீர், இதிலெல்லாம் கூட ஒரு அசைவு இயக்கம் இருக்குது. அப்படி இந்த பிரபஞ்சம் என்பது, இயற்கை என்பது இயக்கம் அல்லது செயல்பாடுகள் அல்லது கர்மம் நிறைந்ததாக இருக்குது. கர்மமயமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் அசைவு இருந்தால் ஓசை உண்டாகும். இது ஒரு அடிப்படை உண்மை. அப்படி இயற்கையில் உண்டாகின்ற ஓசைகள் அனைத்தின் மொத்த தொகைதான் ஓம். இதை வந்து பாரதியாரே இதில் கண்ணன் பாட்டில் சொல்கிறார். கண்ணனின் தாய் அப்படிங்கிற பாட்டில் ஒல்லெனும் ஒலித்தொகையும் அம்மையின் ஓம் என்பது போல் ஒலிக்கிறதுங்கிறார். கடல் அலை வந்து இறைச்சலை அப்படி வீசி அடிக்கிறது. பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது ஓன்னு ஒரு இறைச்சலாக கேட்குறது. பக்கத்தில் போனால் ஒரு மாதிரி. அதே மாதிரி ஒரு சந்தைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நெருங்க நெருங்க அந்த சத்தம் வந்து மொத்தமாக ஒரு இறைச்சல் கேட்குது. நல்லா உள்ளே நுழைஞ்சிட்டோன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்க வைக்கிறாங்க தனித்தனி சத்தமாக கேட்குது. மொத்தமாக கேட்கும்போது ஒரு இறைச்சலாக இருக்குது. அது மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் உண்டாகின்ற அனைத்து ஓசைகளின் தொகையாக இருப்பது ஓம். இப்போ பிரபஞ்சத்தில் ஓசை உண்டாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது இந்த விளக்கத்தை பார்த்தா. உண்மை என்ன அப்படின்னா, நாத பிரம்மமாகிய ஓசையிலிருந்து தான் இந்த பொருளாகிய பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம் வந்திருக்கிறது. இது ஒரு அடுத்த ஒரு உண்மை சிந்திக்க வேண்டியது. நாத பிரம்மத்திலிருந்து தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்துள்ளது. அதனால் அந்த நாத பிரம்மத்தினுடைய ஒலி என்கிற அந்த பிரதிபலிப்பு எதில் வருது? ஓம் என்கின்ற ஓங்காரத்தில் வருகின்றது. அது அகர உக்கர மகர, அகர உக்கர மகரம் என்ற 3 எழுத்துக்களின் கூட்டு. ஓம். ஆங்கும்போது கழுத்துக்கிட்டேந்து ஆரம்பிக்கிறோம். அப்புறம் ஊ அப்படின்னு நடு தொண்டைக்கு வந்துடுறோம். ஊங்கும்போது உதட்ட முடிச்சிடுறோம். அப்புறம் இந்த பேச்சை கிளப்பக்கூடிய உறுப்புகளில் துவக்கம், இடை, முடிவு அதை சேர்ந்து இந்த ஒரு ஓசையில் இருக்கு ஓம் என்பதில். ஓம் பூர் புவ சுவக. பூஹு புவக சுவக. பூஹு அப்படின்னா நாம் வாழுகிற இந்த பூமி, பூலோகம். பூலோகம் அதனுடைய மேற்பரப்பில் உயிர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அது அப்படி இப்படி சுற்றும் போது நம்ம கீழே தொங்குறோம், நமக்கே அது தெரியாது. இப்போ தொங்குறோமா இல்லை மேலே இருக்கமா நமக்கே தெரியாது. அது சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த புவி ஈர்ப்பு விசை, கடவுளுடைய அற்புதம் பாருங்கள். புவி ஈர்ப்பு விசை வலுவாக இருக்கிறதுனால நம்ம பூமியை விட்டு சதறி போகாமல் பிடிச்சி வச்சுட்டுருக்கு, பூமியில் வாழ்கிறோம். இது பூலோகம். புவர்லோகம், இப்போ பூலோகத்திலேருந்து ஒரு 4 மைல் தூரம், தரையில் இல்லை வெளியில், என்ன பூமியில் ஆரம்பித்து அப்படியே வானத்தில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 மைல் தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெட்ட வெளி, அந்த வெளிக்கு பேர் அந்தரிக்ஷம் அல்லது புவர்லோகம். அப்புறம் சுவக, அதுக்கும் மேலே போன உச்சியில் இருக்கிற வானம், அது ஸ்வர்கலோகம். பூலோகம்,
புவர்லோகம், ஸ்வர்கலோகம். இந்த 3 உலகங்கள், இந்த 3 உலகங்களில் வாழக்கூடிய எல்லா உயிர்களும் காக்கிற இறைவன் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். நமக்குள்ளேயே பூலோகம் என்பது விழிப்பு நிலை, புவர்லோகம் என்பது கனவு நிலை, ஸ்வர்கலோகம் என்பது கனவற்ற ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 நிலைகளிலும் இந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த பெரிய பொருளை வணங்குகிறேன். ஓம் பூர் புவ சுவக தத் சவிதுர்வரேண்யம். இந்த இடத்துல இந்த மந்திரத்தை துவக்கும் முன்னாடி நாம் ஓம் சொல்லுவோம். அது இப்போ வேதத்தை வேத மந்திரங்களை பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்குது. அதனால் பெண்களை சொல்ல வைக்கும் பொழுது நடுவில் ஓமை சேர்த்து சொல்லிடுவாங்க. நாம் அப்படி சொல்லி பழக்கம். ஆனால் ஒரிஜினல் மந்திரத்தில் ஓம் பூர் புவ சுவக தத் சவித்துர் வரேண்யம்னு அது வந்துடும். தத் சவித்துர் வரேண்யம். தத் அந்த, சவித்துஹு அதாவது சூரியனுக்கு ஒரு பேர் சவிதா. அந்த சவிதா என்பவருடைய பெண்பால் வடிவம் தான் சாவித்ரி. அப்போ தத் சவித்துர் வரேண்யம் பர்கக. அந்த சவித்துஹு, சவித்து அதாவது சவிதா தேவனுடைய, தத் சவித்துர் வரேண்யம். வரேண்யம்னா வரம், அதாவது வரம், இறைவன் வரம் கேட்குறதுனா எனக்கு இது வேணும் அப்படின்னு விரும்பி கேட்பது. அது மாதிரி மாப்பிள்ளை பார்க்கறது கூட வரன் தேடுவதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் யாரை விரும்பி நம்ம வாழணுங்கிறதுக்கு வரன்னு சொல்கிறது. அது எப்போ அப்படின்னா ஸ்வயம் வரம் அப்படிங்கிறாங்க இல்லையா. அந்த காலத்தில் அரச குடும்பத்தில் பிறந்த மகளிர் அவர்களுக்கு ஸ்வயம்வரம் நடத்துவார்கள். அதில் இந்த வீரர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. இதில் எந்த வீரன் அவளுக்கு மனசுக்கு உண்மையிலே நல்லவன் வீரன் அப்படின்னு படுதோ அவன் கழுத்தில் மாலை போடுறான், அது தேர்ந்தெடுக்கிற, அதான் வரம். வரம் என்றால் என்ன? உயர்ந்த ஒன்றை தேர்ந்தெடுப்பதுன்னு அர்த்தம். வரேண்யம் என்று சொன்னால் போற்றத்தக்கதாக, உயர்ந்ததாக, தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிலே சிறப்பாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்போது சூரிய பகவானுடைய ஒளியானது வரேண்யம், விரும்பத்தக்கதாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது. அந்த சூரிய தேவனுடைய விரும்பத்தக்க தத் சவித்துர் வரேண்யம், அவருக்கு இன்னும் சில வார்த்தைகள் போட்டு சூரிய தேவனை விளக்குகிறார். பர்கக, பர்ககன்னா வறுத்தெடுப்பவன். வெயில் அப்படி இருக்கான். ஆனால் வெயில் காலத்தில் வெயில் நல்லா வறுத்தெடுத்தாதான் மழை காலத்தில் நல்லா மழை பெய்யும். இப்போ வெயில் குறைய குறைய பூச்சி புட்டுகள்லாம் வளர்ந்துடும், ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது தட்சிணாயன காலத்தில் இருளும் குளிர்ச்சியும் ஜாஸ்தி, வெயிலுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது கொஞ்சம் நோய்க்கு இடம் கொடுக்குற மாதிரியும் ஆகிடும். அதனால் இந்த வறுத்தெடுப்பது கூட நமக்கு தேவைதான். அதனால் பர்கக தேவக, அவன் சுடர் உடைய கடவுள், ஒளி வீசுகிறான், உஷ்ணத்தையும் கொடுக்கிறார். பர்கங்கிறது வறுத்தெடுப்பதுங்கிறது உஷ்ணத்தை குறிக்கிறது, தேவக என்பது ஒளியை குறிக்கின்றது. சவிதாவாகிய அந்த சூரிய தேவன் வறுத்தெடுக்கும் உஷ்ணத்தோடு கூடியவனாயும் வீசுகின்ற பேரொளியை உடையவனாகவும் இருக்கின்றான். அவனை என்ன செய்யணும்? பர்கோ தேவசிய தீமகி, அவனை அறிந்து கொள்வோமாக, அவனுடைய பெருமையை நாம் உணர்வோமாக, அதான் அர்த்தம். இதை ஒவ்வொரு பதத்துக்குமே, இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய ஒவ்வொரு பதத்துக்கும் பொருளை நம்ம சிந்திச்சாலே தீமகிங்கிறது அதில் வந்துடும். இப்போ நம்ம அதைத்தான் செஞ்சிட்ருக்கோம். தீமகி, அந்த சூரிய பகவானுடைய பெருமைகளை அறிவோமாக. அப்படி அவன் மகிமைகளை அறிய நாம் விரும்புகிறோமே, அந்த தியான முயற்சியில் தியோ யோ தியக யக நக தியோ யோன பிரச்சோதயாத் தியக, அந்த அறிவு முயற்சியில் யக, இது யகங்கிறது முதல்ல போடணும். யார் தியக நக தியக, நம்முடைய அறிவை பிரச்சோதயாத் தூண்டுகிறாரோ, யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக, அப்படி சொல்லலாம். அல்லது யார் மேலான சுடருடைய உஷ்ணமும் ஒளியும் கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றாரோ அந்த தேவன் நம்முடைய அறிவை தூண்டி நடத்துவானாக, அப்படி இதை கொண்டு வரலாம். தியக அறிவை, நக தியக நம்முடைய அறிவை,
பிரச்சோதயாத் தூண்டி நடத்தட்டும் என்று இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கின்றது. இதை உணர்ந்து சொல்ல சொல்ல நமக்கு அறிவிலே தெளிவு உண்டாகும். யார் நம்முடைய அறிவை தூண்டுகின்றாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. இதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய அருமையான உட்பொருள். சரியா? நல்லதுமா. இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு? இன்னொரு இது கொஸ்டின் வந்து அந்த ஆன்லைன் லலிதா சஹஸ்ரநாமம் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுல வந்து ஆன்லைன்ல நாங்க கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து அந்தர்யோக ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் இன்னும் ஆன்லைனில் கொண்டு வரலம்மா. அதில் கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அப்புறம் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டுருப்போம். ப்ரேயர் ஹாலில் வச்சு சில நிகழ்ச்சி நடக்கும், ஹாலில் வச்சு சிலது நடக்கும். அதனால் அந்தர்யோகத்தை இன்னும் நாங்கள் ஆன்லைன் ப்ரோக்ராமாக பண்ணலை. அது வந்து சாத்தியமில்லை இப்போதைக்கு. அது எதுவும் உமை பார்வதி கேட்டிருந்தாங்கல்ல, சாத்தியமில்லை. முருகனை ஏன் தமிழ் கடவுள்னு சொல்றோம்? இது வந்து முருகனை தமிழ் கடவுள்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வகையில் சொல்லிக்கலாம், இன்னொரு வகையில் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லக்கூடாது பார்ப்போம். அதாவது சம்ஸ்கிருத தேவ பாஷை அப்படின்னு சொல்கிறதும் ஏதோ தேவர்கள்லாம் சம்ஸ்கிருதெல்லாம் பேசிப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. நமக்கு தெரியாது தேவர்கள் எப்படி பேசுகிறாங்க. அப்புறம் தேவர்களுக்கு உயர்ந்தவர்களான தெய்வங்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவர்களாம் எப்படி பேசிப்பாங்க, லக்ஷ்மிகிட்டையும் பார்வதிட்டையும் சரஸ்வதிட்டையும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. உண்மையிலே கடவுளுடைய பாஷை என்பது மௌனம்தான். மௌனத்தில் தான் அவர் உணர்வு. தட்சிணாமூர்த்தி தான் அந்த இடத்துல சரியாக ரெப்ரசன்ட் பண்ணுறார். அது மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சம்ஸ்கிருதமோ தமிழோ கடவுளுக்கு உரியதுன்னு சொல்ல முடியாது. கடவுளுக்கு உரியது தான், சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லா பாஷைகளும் தான், அதுதான் நான் சொல்ல வருது. அதாவது இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பாஷைகள் பேசப்படுகின்றனவோ அத்தனையும் இறைவனுக்கு உரியவை தான், இறைவனுக்கு பிடித்தவை தான். ஆனால் நம்முடைய சம்ஸ்கிருதம், தமிழ் இந்த இரண்டு மொழிகளும் தோன்றியதை பற்றி நமக்கு ஒரு அழகானது ஒரு தொன்ம கதை, புராண வரலாறு உண்டு. நடராஜ பெருமான் தன்னுடைய டமரு அந்த உடுக்கையை அப்படியே ஒலித்த பொழுது, டக 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 டகன்னு அதை அடிக்கும் பொழுது அவர் ஆடிக்கொண்டே ஆவூல என்னமோ ஒரு மாகேஸ்வராணி சூத்ராணின்னு சொல்லுவாங்க, ஒரு 12 ஓசைகளோ என்னமோ அவர் எழுப்புகிறார். அப்போ தான் அந்த சத்தங்கள்லாம் முதல்ல வருதான். அவர் நடனம் ஆடும் பொழுது அப்படி அந்த ஒலிகள் முதலில் வெளிக்கிளம்புகின்றன. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கு முன்னாடி அவர் தாண்டவம் ஆடும் பொழுது இந்த ஒலிகள் வெளிவருகின்றன. அதிலிருந்து தான் சம்ஸ்கிருதமும் வடமொழியும் தென்மொழியும், வாடாமொழியாகிய வடமொழியும் தேன்மொழியாகிய தென்மொழியும் தோன்றுகின்றன. ரெண்டுமே பகவான்கிட்டேருந்து வந்தது தான், சிவபெருமான்கிட்டேருந்து வந்தது தான். இதில் இப்போ மொழிங்கிறது ஒரு நல்ல ஊடகம், மீடியம். வாட் ஃபார்? டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் வியூஸ். மனதில் உணரக்கூடிய உணர்ச்சிகள், எண்ணக்கூடிய எண்ணங்கள், இதை வெளிப்படுத்துவதற்கு மொழியானது நல்லதொரு ஊடகம். அப்போ பக்தி உணர்ச்சியும் அந்த மொழியை கொண்டு நாம் வெளிப்படுத்துவது பக்தர்கள் போக்கு. ஞானிகள் பக்தர்களில் யாருக்கெல்லாம் நாம் சாதாரணமாக நாம் நம்முடைய பிரார்த்தனையை, வேண்டுதலை, வருத்தங்களை எல்லாம் மொழியில் வார்த்தைகளாக கொட்ட முடியும். அப்புறம் ஞானிகள், மகான்கள், பக்தர்கள்லாம் பாடல்கள் பாடி இறைவனை துதிக்கின்றார்கள். அப்படி தமிழிலே ஏராளம் துதிகள் இருக்கின்றன. ஏராளம்னா ஏராளம். கோயில்களும் இங்கே ஏராளம். பாரதத்திலே மிக அதிகமான கோயில்கள் உள்ள இடம் தமிழ்நாடு. மிக அதிகமான தோத்திரங்கள் அமைந்திருப்பதும் தமிழில் தான். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் காலத்திலே, அதுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே இறைவனை பற்றின எல்லாம் இருக்குது. அவர் எல்லா இலக்கியங்களையும் சொல்லப்பட்டிருக்கு.
சிலப்பதிகாரத்திலே வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாளாக்கி அப்படி வருது. அப்படி இறைவனை போற்றி துதிக்கும் பாடல்கள் இனிய தமிழிலே ஏராளம் இருக்கின்றன. அப்புறம் அதுக்குனே பிறந்தவங்க மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் பரவி அப்படியே நாடு முழுக்க அப்படியே ஒரு பாரத வருஷத்தை ஒரு சுற்றி வந்து பக்தி ஏக்கமாக பரவிது. அப்போ முதல்ல கொடுத்தது தமிழில். அப்புறம் முருகனுக்கும் பாடல்கள் நிறைய இருக்கு. ஔவையார் முருகனை பாடுகிறார். அது அப்படி எல்லா பக்தர்களும் அப்புறம் முருகனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சிறப்பான ஒரு பக்தரா வந்தவர் அருணகிரிநாதர். நம்ம திருவண்ணாமலையில் பிறந்தவர். முருகப்பெருமான் வேலை கொண்டு அவர் நாவலை எழுதி அப்படியே வினை தடைகளை எல்லாம் விலக்கி அப்படியே கவி ஊற்று வெள்ளமாக பெருக வச்சார். அவர் அழகாக பாடுறதுக்கே கடினமாக இருக்கிற மாதிரி பாடல்களை அவ்வளவு எளிதாக அவர் பாடுறார். முத்தை தருவத்தி திருநகைன்னு எடுத்து அப்படி முத்து முத்தாக பாடுகிறார். இப்படிலாம் இருக்குது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ஸ்தோத்திரங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் இருக்குது. எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் தமிழ்லேயும் இருக்குது, சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது, அந்தந்த பிரதேச பாஷைகள்லேயும் இருக்குது. இப்போ தமிழ் கடவுளுங்கிறது நம்ம ஆசைக்கு தான் சொல்லிக்கிறோம். கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். ஏதோ ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே கடவுளை அடைக்க முடியாது. ஆனால் தமிழில் நிறைய பாடல்கள் இருக்குங்கிறதும் உண்மை. அதை குறித்து நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் அவங்க எழுதி வச்ச பாட்டை குறித்து நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டே சும்மா ஒரு வாய்ச்சவடா பேசி என்ன எழுதணும், இதில் எத்தனை நம்ம பாடுறோம். சுவாமி சித்மானந்த மகாராஜ் சொல்லுவார், கடவுளை உணர்ந்த தரிசித்த மகான்கள் அவரை புகழ்ந்து பாடியுள்ள அந்த பாடல்கள் நூல்கள் அதெல்லாம் வாய்விட்டு ஓத ஓத நமக்கே அப்படி வந்துருமா நாளடைவில். விடாமல் ஒருத்தர் கந்தசஷ்டிகரம் சொல்லிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு முருகனை பற்றி அழகாக பேச வந்துடும். உணர்ந்து சொன்னார்னா பொருளும் உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிற மாதிரி. அப்போ அந்த பெரியவர்கள் எழுதின அந்த பாடல்களை திரும்ப 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 இந்த நாவால் தழும்பு ஏறும்படியாக சொல்ல சொல்ல நமக்கும் அது நம்முடைய சொந்த அருள்மொழியாக வடிவெடுத்து விடும். அதனால் முருகன் வந்து முப்பாட்டன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறது ஒரு என்ன கேட்டால் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். அவங்கள ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லிக்கிறாங்க, சொல்லிக்கிட்டோம். கடவுளுங்கிறவர் வந்து இந்த பிரபஞ்சம் முழுசும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறார். எப்படி கிருஷ்ணர் வந்து வாய்க்குள்ளே எல்லாத்தையும் காமிச்சாரோ அந்த மாதிரி கடவுள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் உலகமே அவருக்குள்ளே இருக்குது. அதனால் அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் அவருக்கு உரியது மாதிரி நம்ம சொல்வது வந்து உண்மைக்கு ஒத்தது என்று சொல்ல முடியாது. தமிழில் வந்து தமிழ்நாட்டில் கோயில்கள் நிறைய இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஆதிகாலம் தொட்டே தமிழர்களுடைய பண்பாட்டில் ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை இலக்கணத்தை மொழிக்கு மட்டும் சொல்லாமல் வாழ்க்கைக்கும் அதனுடைய இயல்புகளை பிரித்து சொல்லும் பொழுது நிலங்களுடைய அமைப்புக்கேற்ப மலையும் மலை சார்ந்த இடமும் குன்றுகளும் இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு உரியவன் முருகப்பெருமான் அப்படின்னு வச்சிட்டோம். அப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் கடவுளுடைய ஒரு வடிவத்தை சொல்கிறோம். அப்படி முருகனை வந்து அதிகமாக வழிபடக்கூடிய மரபு இங்கே உறுதியாக இருக்குது. அதனால் குன்றுதோறும் ஆடும் குமரன் என்ன மலைனாலே முருகன் இருப்பான் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதனால் கொஞ்சம் அந்த சம்பந்தம் இருக்கே, அதாவது தமிழர்களுக்கும் இறைவனுடைய முருகன்கிற வடிவத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் கொஞ்சம் ஸ்பெஷல் தான், சந்தேகம் இல்லை. அதனால அப்படி தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் ஏதோ தமிழருக்கு மட்டுமே உரிய கடவுள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக நான் அந்த ஒரு எச்சரிக்கையை நான் கொடுக்குறேன். அவர் எல்லாருக்கும் உரிய கடவுள். தமிழ்நாட்டில் சிறப்பாக வழிபடப்படுகிறார். ஆறுபடை வீடு என்று இங்கே தான் இருக்குது. திருமுருகாற்றுப்படைன்னு சங்க காலத்திலே வந்து விட்டது. சங்காலங்கும் போது என்ன ஆழ்வார் நாயன்மார்க்கெல்லாம் முன்னாடியே அதான் விஷயம். அவ்வளவு காலத்தால் தொன்மையாக இருக்கிறது இந்த முருகன் வழிபாடு. முருகு, அழகு, இளமை, தமிழ் இதெல்லாம் அப்படி இணைத்த எண்ணப்பட்டிருக்கின்றன. அதனால தமிழ் கடவுள்னு அவரை சொல்கிறோம். சிறப்பாக அவரை வழிபடுறோம். ஆறுபடை வீடு மட்டுமல்லாமல் குன்று இருக்கும் இடத்துலெல்லாம் குமரனுக்கு நாம் வழிபாடு செய்கின்றோம். அப்படி அவர் நமக்கு ரொம்பவும்
நம்முடைய அன்புக்குரிய சொந்த கடவுளாக இருக்கிறார். அதற்கிடையில் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றபடி தமிழ் கடவுள் பின்பு மொழிகளை கடந்து மானுடம் முழுமைக்கும் கடவுள், பின்பு மனிதன் என்கிற எல்லையும் கடந்து எல்லா உயிர்களுக்கும் அவன் இறைவன் என்பதுதான் முழு உண்மை. சரியா? நன்றி. அம்பா தமிழை விளக்குறதுக்கு சிவபெருமானே மதுரையில வந்தாரு அப்படின்னு சொல்றோம்ல அம்பா, நம்ம இதுல இருக்கு இல்லையா அம்பா. அதே மாதிரி முருகன் இப்ப அருணகிரிநாதருக்கு ஓம்னு எழுதினாங்க. அப்புறம் ஔவையார்கிட்ட உரையாடல் நடந்தது, அதெல்லாம் உண்மை. அதே மாதிரி சமஸ்கிருதத்துல ஏதாவது நிகழ்ச்சிகள் சிறப்பா இருக்காம்பா? சம்ஸ்கிருதத்துல பேசினாரா கடவுள்? அந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கான்னு தெரியல. காளிதாசருக்கு அம்பாள் நாக்கில், அதாவது அவளுடைய தாம்பூலத்தை துப்பி பேச வைக்கிறா அப்படின்னு அவர் அந்த முட்டாளாக இருந்தவரை கவிஞர் ஆக்குறாருங்கிறது நிகழ்ச்சி இருக்குது. எப்படி பேசியிருப்பாங்களோ தெரியலையே. அதாவது காளிதாசன் அப்போ அவர் இந்த மத்திய பிரதேசம் அந்த பக்கத்தில் தான் இருக்கிறவர். அப்போ அவங்க என்ன எப்படி பேசியிருப்பான்னு தெரியாது. பக்தன் என்ன பாஷை பேசுகிறானோ அந்த பாஷை பேசிடுவார் கடவுள். அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாமா? இப்போ நம்ம கடவுளை கனவுலையோ நேர்லையோ தரிசிக்கிறோம்னா தமிழில் தான் பேசுவோம், தாய்மொழியில் தான் அது வரும். கன்னடத்தில் ஒருத்தர் அங்கேயும் முருகன் கோயில் இருக்கு, அவங்க ஒரு முருகன் கும்பிட்டு அவர்கிட்ட கன்னடத்தில் தான் அந்த முருகன் பேசி ஆகணும். இல்லம்பா, அதாவது முருகனே வந்திருக்காருல, அருணகிரிநாதருக்கு அந்த தமிழை வளர்க்கறதுக்காக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் சிவபெருமான் மதுரையில தமிழ் சங்கம் அதுக்கு இது பண்றதுக்கு அடிப்படையா இருந்திருக்காரு. அதெல்லாம் இருக்குல்லம்பா. அவர் காளிதாசன் எழுதுறதுல சம்ஸ்கிருதத்தில் தானே, அவரை கவிஞர் ஆக்கிட்டார்ல. அப்புறம் மூக்க பஞ்சதசியா ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. மூக்கம்னா ஊமை, ஊமையை பேச வச்சு கவிதை எழுதி வச்சிருக்காரு. அவர் எழுதின பாடல்னே சம்ஸ்கிருதத்தில் ஒன்று இருக்கு. அப்படி சம்ஸ்கிருதத்துலேயும் பல இடங்களில் நமக்கு பக்தர்கள் இறைவனுடைய அருள் பெற்று பாடியிருக்கிறார்கள். நாராயண பட்டத்திரி அவர் மலையாளி, நம்பூதிரி. ஆனால் இறைவனுடைய அருள் பெற்று அவருடைய நோயெல்லாம் நீங்கின பிறகு நாராயணனுடைய பெருமையெல்லாம், குருவாயூரப்பன் பெருமையை சம்ஸ்கிருதத்தில் பாடுறார். அப்படி எல்லா இதுலேயும் இருக்குது, எல்லா மொழிகள்லையும் அந்தந்த ஊரில். இப்போ ஆச்சாரிய புருஷர்கள் 3 பேரும், அதாவது சங்கரர், ராமானுஜர், மத்வர் 3 பேரும் பகவத்கீதைக்கும் பிரஸ்தானத்திரயத்துக்கும் சம்ஸ்கிருதத்தில் பாஷ்யம் விளக்கம் எழுதினாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவில் பிறந்த ஞானதேவர் இது பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி இதை கொண்டு வரணும்னு சொல்லி மகாராஷ்டிர மொழியில், மராட்டி பாஷையில் அதுக்கு விளக்கம் எழுதுறார். முதல்ல அவர் தான் பிரதேச பாஷையில் எழுதுறார். அப்படி எந்த பாஷையில் வேணாலும் இறைவனுடைய மகிமையை சொல்லலாம் என்பதுதான் விஷயம். எல்லாத்துலேயும் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் எல்லா பாஷையிலையும் இருக்கிறார்கள். நமக்கு எல்லா கதையும் தெரியாமல் இருக்கலாம், இருந்திருக்காங்க. பாண்டுரங்களுடைய பக்தர்கள் எத்தனை பேர்! அப்போ அவங்கள்ட்டெல்லாம் பாண்டுரங்கன் எப்படி பேசியிருப்பார்? ஏகநாதர், துக்காராம், நாமதேவர், அவங்கள்ட்டெல்லாம் அப்படி கூடவே ஏகநாதர்கிட்ட 12 வருஷம் கூட இருந்து வேலை பார்த்தாராம், கண்ணனின் சேவகன்கிற மாதிரி. அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது மராட்டியில் தான் பேசியிருப்பார், வேற எப்படி பேசிருக்க முடியும்? அதனால இறைவனுடைய மூலநிலை மோனம் தான். மோனம், ஞானம், ஆனந்தம். பின்பு நம் பொருட்டு வடிவத்தோடு இறங்கி வரும்போது நாம் என்ன பாஷை பேசுகிறோமோ அதை அவர் பேசுவார். நல்லது. சரி, இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சி இத்தோடு பூர்த்தி செய்து கொள்வோம். நிறைவு பாடல் சாந்தி பிரார்த்தனை. சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி
जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलयमं शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलयमं शारदा देवी। जय श्री शारदा महात्मा की जय जय